Hey guys, welcome to my channel. Welcome to a Sunday Chit Chat session. என் பேர் மோனா. நீங்கள் இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு ஹாய். ஸோ ரீசெண்டாக நான் வந்துட்டு டீனேஜ் க்ரூமிங் எசென்ஷியல்ஸ் இப்படின்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சில டவுட்ஸ்லாம் வந்திருந்தது. ஐ தாட் ஐ வில் curate a separate video in the video obviously. It's for those who are planning to get into the next level of your life. முக்கியமாக இந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறவங்க அவங்க வந்து இந்த க்ரூமிங் அப்படின்றதுலாம் வந்து ஆர்வமாக இருப்போம். ஓகேவா? முக்கியமாக நான் வந்து இப்போ மேக்கப் போட்டு போகலாம், கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், இப்படி ட்ரெஸ் பண்ணலாம், அப்படி ட்ரெஸ் பண்ணலாம், இப்படி ஹேர் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு அதில் ஆர்வமாக இருப்போம். ஆனால் மோர் தேன் தட் செல்ஃப் க்ரூமிங் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியராக நம்மளை எப்படி வந்துட்டு செல்ஃப் க்ரூம் பண்ணுறோம் அப்படின்றது. ஆப்வியஸ்லி சொல்லுவாங்க, உங்கள் கான்ஃபிடென்ஸ் வந்து வெளியில் இருக்கணும், உங்கள் செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் வந்து வேல்யூ பண்ணணும், நீங்கள் வந்துட்டு லைக் எந்த ஒரு நெகட்டிவான ரியாக்ஷனையும் மூஞ்சில் காமிக்கக்கூடாது, யூ ஹேவ் டு பி தட், யூ ஹேவ் டு பி திஸ், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அதில் வந்து ப்ராக்டிக்கலாக எது ஒர்க் ஆகும், எதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அமல்படுத்தலாம் அப்படின்றத வந்து நான் ஒரு 10 பாயிண்ட்டாக வந்து க்யூரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கிற மாதிரியான எக்ஸ்டீரியராக நீங்கள் பேம்பர் பண்ணிக்கிற மாதிரியான சில டிப்ஸும் நான் வச்சுருக்கேன். பட் மோர் தென் தட் எப்படி நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய டெய்லி லைஃப்பில் நீங்கள் பண்ணுறது உங்களை இன்னுமே ஒரு பெட்டர் வெர்ஷனாக ஆக்கும் அப்படின்றதுக்கான சில டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் வந்து அழகாக இருக்கணும், ப்ரெசன்டபுளாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், இவளை விட நான் பெட்டராக இருக்கணும், அவனுக்கு நான் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுலாம் கான்செப்டே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் செல்ஃப் டெவலப்மெண்ட். ஓகே, நமக்கு கன்வின்சிங்காக இருக்கோமா, நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா, நம்ம பெஸ்ட் வெர்ஷனில் இருக்கோமா, இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளே மெருகேற்றிக்கிறதுக்கான சில டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்டீரியரான விஷயங்கள்லாம் வந்து முடிச்சிடலாம். ஓகே, த ஒன் திங் தட் ஐ பேட்லி வாண்ட் டு மேபி டியூன் அ லிட்டில் பிட், கொஞ்சம் தான், ஏன்னா ஐ எம் வெரி கன்வின்ஸ்ட் வித் திஸ் ஒன் பர்டிகுலர் ஃபேக்டர். என்னென்னா ட்ரெஸ்ஸிங். நான் காலேஜில் பண்ண ட்ரெஸ்ஸிங். ஓகே, ஐ ஹேட் அ ஸ்டைல். ஓகே, ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் சுடிதார் துப்பட்டா அந்த செட்டு. அது வந்து நான் ஏன் அப்போ கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னா, நான் வேறு எந்த ஸ்டைலுமே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலை. அண்ட் எங்கள் வீட்டில் மை அப்பா வாஸ் ஸோ ஸ்ட்ரிக்ட். ஜீன்ஸே போடக்கூடாதுன்னு பயங்கரமாக வந்து என்னை வெறுப்பேற்றுவார். ஸோ நான் ஜஸ்ட் ஐ ஸ்டக் டு குர்தா, துப்பட்டா, லெகிங்ஸ், கேதரிங் பேண்ட், இந்த மாதிரி. ஸோ ஐ ஹேட் அ ஸ்டைல். நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபைண்ட் அவுட் யுவர் ஸ்டைல். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை வந்து மெஜாரிட்டி டேஸ் போடுங்க. ஏன்னா திஸ் இஸ் த டைம் டு எக்ஸ்பெரிமெண்ட்டும் கூட. பட் ஸ்டிக்கிங் வித் யுவர் ஸ்டைல், அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் கான்ஃபிடென்ஸை வந்துட்டு வெளியில் ரேடியேட் பண்ணும். ஸோ இஃப் யூ ஹாவ் அ ஸ்டைல், இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ஸ்டைல், எக்ஸ்பெரிமெண்டட் அண்ட் ஃபைண்ட் யுவர் ஸ்டைல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபைண்ட் யுவர் ஃபிட். ஏதோ ஒன்று நான் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, ஏதோ சைஸில் இருக்குது, நான் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சைஸில் ஏதாவது ஒரு ஃபிட்டில் வாங்காதீங்க. இட் ஓன்ட் ஒர்க் குட், இட் ஓன்ட் லுக் குட். உங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ ஃபைண்ட் த ரைட் ஃபிட். எந்த சைஸில் இருக்கிறீங்கனாலுமே இஃப் யூ வேர் த ரைட் ஃபிட், நீங்கள் வந்து பக்காவாக ப்ரெசன்டபுளாக, நீட்டாக, அழகாக, கண்ணுக்கு அப்பிடைசிங்காக இருப்பீங்க. அண்ட் நீங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ட்ரெஸ்ஸுன்ற இந்த விஷயம் வந்து உங்களை பாதர் பண்ண போகிறது கிடையாது. நவ் இஃப் ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அ பிட், நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னுமே கொஞ்சம் மேபி ஒரு நியூட்ரல் டோன்ஸ் அண்ட் மோர் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் குர்தா டாப்ஸ்ன்னு நான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். பட் அதுக்கான சான்சஸ் கிடையாது. பட் ஸ்டில் அகேன் என்னோடய காலேஜ் ஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் கலர்ஸ்லாம் வந்து நான் ஃபுல்லாக என் இஷ்டத்துக்கு வந்து ஜாலியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஸோ பெரிய ரெக்ரெட் எதுவும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடையாது. ஐ டிட் குட். எனக்கு வந்து அது பிடிச்சிருந்தது தான். சின்ன சின்ன ட்வீக்ஸ் மேபி இருக்கும், பட் அதெல்லாம் வந்து பெரிய மிஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எனக்கு கிடையாது. ஸோ இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்ன ட்ரெஸ்ஸு உங்களுடைய ஸ்டைலு, அது வந்து அடிக்கடி நீங்கள் வந்து போட போகிறீங்க, ஆனால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட போகிறீங்க, போடுற எல்லா செட்டுமே வந்து உங்களுக்கு செட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இது நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். யூ கேன் மேபி செக் தட் வீடியோ. அதுவுமே இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்ன மாதிரியான கலர்ஸ் நீங்கள் ஆப்ட் பண்ணலாம் அப்படின்றது. பட் ஃபிக்ஸ் யோர் ட்ரெஸ்ஸிங் ஃபர்ஸ்ட். ஒரு நல்ல டிப் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் லீனிங் மோர் டுவர்ட்ஸ் இந்த லினன் ட்ரெஸ்ஸஸ், காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரினா,
அயன் இட். எனக்கு தெரிஞ்சு எந்த ட்ரெஸ்ஸுமேனாலுமே நீங்கள் அயன் பண்ணி போடுறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன். ஏன்னா ட்ரெஸ்ஸு எவ்வளோ சுமாராக இருந்தாலும் இஃப் யூ ப்ராப்பர்லி வேர் இட், லைக் ஒழுங்காக அயன்லாம் பண்ணி நீட்டாக போடுறீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ ஷேபியாக தெரிய போகிறது கிடையாது. ஸோ கன்சிடர் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் அயனிங். நான் பேசிக்லி சோம்பேறி. அயன்லாம் பண்ணுறது பெருசாக நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக பண்ண மாட்டேன். அதனால தான் ஐ ஸ்டிக் வித் மெட்டீரியல்ஸ் லைக் திஸ். ஜார்ஜெட் மாதிரி வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து அயன் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ தட்ஸ் மீ. நான் ஒன்று என்ன சொல்லுவேன்னா, யாராவது உங்கள பத்தி நெனைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஓ! ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஓ! மோனாவா? அவ வந்து ட்ரெஸ் பண்ணுவா பாரு. இதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து மோஸ்ட்டா போடுவா. ஸோ உங்களுக்கு வந்து உங்க பேர் வந்துச்சுனாலே ஒரு ஸ்டாண்டர்டான சிக்னேச்சர் லுக் இதுதான் அப்படின்ற மாதிரியான அவுட்ஃபிட் ஸ்டைல் உங்களுக்காக நீங்க வந்து உருவாக்கிக்கோங்க. அடுத்தது நோ மேட்டர் வாட், நோ மேட்டர் வாட் யுவர் பட்ஜெட் இஸ், யூ ஹேவ் டு ஸ்மெல் குட். மேக் ஷூர் யூ ஸ்மெல் குட். ஓகே. இது வந்து நான் நல்லா ரூ. 7,000 ரூ. 10,000 சென்ட் இருந்தால் மட்டும் தான் நான் நல்லா வாசனையாக இருப்பேன் அப்படின்றது கிடையாது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யோர் சோப் இல்லைனா பாடி வாஷ். ஓகே. உங்களுக்கு சப்போஸ் இஃப் யூ ஃபீல் லைக் இல்லை நான் என்ன பண்ணாலும் ஒழுங்காக எனக்கு வந்துட்டு ஸ்மெல்லாம் லாஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஃப்ரம் ஸ்க்ராச் பண்ணுங்கள். டெய்லி 2 வாட்டி பாடி வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாடி லோஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பாடி ஸ்ப்ரே அண்ட் பர்ஃப்யூம்ஸ் இப்படின்னு லேயர் பண்ணுங்கள். அண்டர் ஆர்ம் டியோஸ், அதுக்கப்புறம் இந்த அண்டர் ஆர்ம் பேட்ஸ், ட்ரெஸ்ஸில் விட்டுற பேட்ஸ், அண்ட் தென் ட்ரெஸ்ஸுக்குமே வந்து நீங்கள் ஃபேப்ரிக் வாசனை பொருட்கள் லைக் கம்ஃபர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் போடலாம். ஹேர்னு வரும்போது ஷாம்பூயிங், கண்டிஷனிங் இதெல்லாமே வாசனை இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு ஹேர் பர்ஃப்யூம்ஸ் கூட கிடைக்குது. ஸோ அது அண்ட் குட்டி குட்டி பர்ஃப்யூம்ஸ் சாம்பிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய பேக்கில் வச்சுட்டு த்ரூ அவுட் த டே யூ ஜஸ்ட் ஸ்ப்ரெட்ஸ் யுவர் செல்ஃப். மவுத்துக்கு வந்துட்டு நீங்கள் இந்த சூயிங் கம்ஸ், ரிஃப்ரெஷிங் கம்ஸ் இந்த மாதிரியான மின்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த லைக் துர்நாற்றம் எங்க இருந்தெல்லாம் வருமோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கான சில டிப்ஸ். ஸோ மேக் ஷுர் யூ ஸ்மெல் குட் த்ரூ அவுட் த டே. திஸ் இஸ் தட் ஒன் திங் தட் ஜஸ்ட் பாதர்ஸ் மீ ஸோ மச். எங்கேயாவது நான் போகிறேன், ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி இருக்குது, வேர்வை ஸ்மெல்லாம் வந்துன்னா டக்குன்னு எனக்கு வந்து மூட் அப்செட் ஆகிடும். அண்ட் எனக்கே என் மேலே வேர்வை ஸ்மெல் வந்ததுன்னா ஓடு, முதல்ல போய் குளி, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் எவ்ரி திங் அப்படின்ட்டு நான் வந்து பண்ணுற ஒரு ஆள். இஃப் ஐ ஸ்மெல் குட், நான் 2 நாள் கூட வந்துட்டு பை த வே இது வீட்டிலேயே இருந்தால் மட்டும்தான் 2 நாள் கூட குளிக்காமலே ஐ ஜஸ்ட் வாசனையாக சுற்றிட்டு அலைவேன். பட் வீட்டிலே இருந்தால் மட்டும் அதை பண்ணுங்க. நான் வந்து நிறைய பர்ஃப்யூம் போடுறேன் அப்படின்ட்டு வெளியில் போகும்போதெல்லாம் அந்த வேலையை செய்யாதீங்க. ஷவர். தேர்ட் ஒன், இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம். இன்னுமே நான் நிறைய இடத்துல அதை ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஆன் கேமராவுமே இது வந்து நான் எனக்கு கான்ஷியஸாக பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, டு ஸ்மைல். லைக் ஸ்மைல் பண்ணுறது வந்து இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மேக் ஓவர் உங்கள் முகத்துக்கு. நீங்கள் எதுவுமே பண்ணலாலும் இஃப் யூ ஜஸ்ட் ஸ்மைல், ஜஸ்ட் வாயில் மட்டும் இல்லாமல் வாயில் மட்டும் பண்ணிங்கன்னா அது க்ரீப்பியாக இருக்கும். கண்ணிலேருந்து, வாயிலிருந்து, நெஞ்சிலிருந்து, வயிற்றுலேருந்து லைக் ஓவராலாக நீங்கள் வந்து அப்படியே ஓ மை காட் ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இட் வில் ரேடியேட் தட் பியூட்டிஃபுல் எனர்ஜி ஆல் அரவுண்ட் யூ. அண்ட் அதை ஆப்வியஸாக போய் எத்தாப்பில் இருக்கவங்களையும் வந்து ரீச் பண்ணும். எனக்கு வந்து பேசிக்கலாக ஐ ஹாவ் திஸ் முறைச்ச மூஞ்சு. நோ மேட்டர் ஹவு மச் ஐ ட்ரை, ஐ ஆல்வேஸ் லுக் இப்படியே தான். அண்ட் நான் வந்து டெரர் பீஸ். ஓகேவா. ஸ்கூல்லலாம் எனக்கு பேரே வந்து டான். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரவுடி மாதிரி. ஒன்லி ஃபார் த லுக்ஸ். ஸோ பேசிக்லி லுக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் நீங்கள் வந்து புதுசான ஆளுங்களை போயிட்டு மீட் பண்ண போகிறீங்க, அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கணும் நீங்கள் உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்மைல் வச்சுட்டே இருங்க. ஓகே. அது உங்களையுமே கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸும் பண்ணும். எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் ட்ரைங் தட் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஓகே, ஐ ஸ்மைல், ஐ ஃபீல் அ பிட் பெட்டர். ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்க மாட்டேன். இப்படி இருந்தேன்னா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். ஏதோ சீரியஸாக ஏதோ ஆக போகிற மாதிரி எதோ ஓவர் திங்க் பண்ணிட்டு ஆங்ஷியஸ் ஆகிட்டு பிளா அப்படி இருப்பேன். பட் இஃப் ஐ ரிலாக்ஸ் மை செல்ஃப் அண்ட் புட் அ ஸ்மைல், ஐ ஜஸ்ட் ஃபீல் மச் பெட்டர் இன்ஸ்டண்ட்டாக. அடுத்தது பாடி லாங்குவேஜ். ஓகே, இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம். பிகாஸ் ஐ ஆம் அ வெரி ஸ்டிஃப் பர்சன் அண்ட் அதை நிறைய விஷயத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவ் ஐ லுக் ஓவராலாக என்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் பாடி போஸ்டர் ரெண்டுமே. ஓகே. ஸோ பாடி லாங்குவேஜுக்கு வந்து சில சில பேசிக்கான ஜென்ரல் ஜெஸ்டர்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் அண்ட் பாஸ்டர் இதெல்லாமே வந்து இருக்குது. ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்கார போகிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து உட்கார போகிறீங்க, ஃப்ரெண்ட்லியாக ஒரு கேங் நடுவில் போய் உட்கார்றதுனா எப்படி, இல்லை கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறீங்க, இல்லை காலேஜ் போகிறீங்க, லெக்சரர்ஸ் கிளாஸ் நடக்கும்போது எப்படி உட்காடுறீங்க, எப்படி கவனிக்கிறீங்க, முக்கியமாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜில் வந்து
நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். டோன்ட் ஓவர் திங்க், ஓகேவா? பட் ஆல்சோ டோன்ட் அண்டர்மைண்ட் இந்த ஃபேக்டை. 2 டிப், ஈஸியான டிப் தரேன், ஓகேவா? ஒன்று வந்து கூன் போடாதீங்க. ஃபிக்ஸ் திஸ் ஸ்பைன் பாஸ்டர், ஸ்பைனா, அப்பர் ஸ்பைன், வாட் எவர், இந்த ஷோல்டர், இதை வந்து கூன் போடாதீங்க. ஸ்டிஃபாக இருங்க, கூன் போடாதீங்க. வீட்டிலேருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2வது வந்து ஃபிட்ஜெட்டிங் பண்ணாதீங்க. லைக் காலை ஆட்டுறது, கையாட்டுறது, பெண்ணு சுற்றுறது, தலைமுடி இது பண்ணுறது. அது வந்து ஓகே, ஒரு சில இடத்துல கேஷுவலாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது, கேன்டீனில் இருக்கும்போது டசன்ட் மேட்டர். ஆனால் அந்த பழக்கத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போகும்போது, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ்லேயே இன்டர்வியூ போகிறீங்க, இன்டர்வியூவில் உட்காந்துருக்கும்போது காலாடிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் கிரியேட் அ பேட் ஒப்பீனியன். ஓகே, பிகாஸ் இப்போயும் வந்து இருக்காங்க ப்ரொஃபஷனல்ஸ், தே டூ சி யோர் பாடி லாங்குவேஜ். ஓகே, ஸோ அந்த ஃபிட்ஜெட்டிங் வந்து எனக்குமே அது யாராவது பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தா எனக்கு வந்து பர்சனலாக என்ன ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகும்னா, தே ஆர் ஆங்ஷியஸ் அபவுட் சம்திங், தே ஆர் நாட் கான்ஃபிடென்ட் எனஃப் அப்படின்றது தான். எதுக்கோ பயப்படுறாங்க, ஏதோ பதட்டமாக இருக்காங்க, இதுதான் ஃபஸ்ட்டு வர்றது. அது வந்து மேபி நமக்கு வந்து இல்லை சும்மா ஒரு மேனரிசம், நான் ஜாலியாக தான் இருக்கேன், கூலாக தான் இருக்கேன், கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன், நீங்கள் வந்து கீ செயின் எப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் டோன்ட் லுக் நைஸ். ஸோ அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போலேருந்தே கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கும் வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப நிறைய வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள் வந்துட்டு கான்ஷியஸாக நீங்கள் பண்ணுறது என்னென்னா, தலையை சொரியாதீங்க, பல்ல கடிக்காதீங்க. ஓகே, எங்கேயாவது ஏதாவது அரிச்சதுனாலும் அப்படியே கேஷுவலாக நான் ஐ டூ திஸ், ஓகேவா? தலை அரிக்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். அந்த மாதிரி எனக்கு பண்ணுது, சப்போஸ் நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன், கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னும்போது தலைலாம் எனக்கு அரிக்குதுன்னா வாட் ஐ சிம்ப்ளி டூ இஸ் ஐ ஜஸ்ட் லைக் சிம்ப்ளி டூ திஸ், அவ்வளோதான். என்ன பண்ணுவேன், லைட்டாக அந்த அரிக்கிற இடத்துல இப்படி ப்ரெஷர் போடுவேன். திஸ் இஸ் வாட் ஐ டூ. ஐ டோன்ட் கோ அண்ட் ஸ்க்ராச் மை மண்டை. தட் டசன்ட் லுக் குட். ஐ மீன் லைக் லிட்ரலாக டஸ் திஸ் லுக் குட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த பல்லு கடிக்கிறது, காலேஜ் ஃபுல்லாக இந்த வேலையை நான் செய்வேன். எப்போ நான் எனக்கு நகம் வைக்க ஆரம்பிச்சேன்னா இந்த ஒரு கெட்ட பழக்கம் வந்து அப்படியே எனக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, இந்த பல்லு கடிக்கிறது. இப்போது வந்து என்னென்னா, என் ஹஸ்பண்ட் பல்லு கடிக்கிறது எனக்கு இரிட்டேஷன் மேக்ஸாக இருக்குது. நான் ஒரு காலத்தில் ரத்தம் வர அளவுக்கு பல்லு கடிக்கிற ஒரு ஆள். ஆனால் எனக்கு இப்போ வந்து பார்க்கும்போது அது அப்படின்ட்டு வருது. ஸோ பல்லு கடிக்காதீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் லைக் கான்ஷியஸாக பார்த்து வச்சுட்டு அவாய்ட் டூயிங் இட். 5வது வந்து கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் வந்து இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் வந்து எவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிறீங்க, இவ்வளோ கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்றதுலாம் கிடையாது. எப்படி வேணால் பேசுங்க, இங்கிலீஷ் கலந்து பேசுங்க, இங்கிலீஷில் மட்டும் பேசுங்க, உங்களுடைய மதர் டங்கில் பேசுங்க, எதில் வேணால் பேசுங்க. ஆனால் தெளிவாக பேசுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பேனிக்கியாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ பதட்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்லோ டவுன் யுவர் டெம்போ. இந்த ஸ்பீடில் பேசாதீங்க. இந்த ஸ்பீடில் பேசும்போது உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக நீங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் படப்படன்னு இருக்கிறது வெளியில் தெரியும். ஆனால் நீங்கள் இந்த ஸ்பீடில் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும், நிறைய வளர மாட்டீங்க, வார்த்தைகள் தெளிவாக போய் உட்காரும், ப்ராப்பராக ஒரு லைனை ஃபினிஷும் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரொம்ப பேனிக்கியான அந்த ஒரு எமோஷனும் வெளியில் தெரிய போகிறது கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். இப்போது யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கு ஆன்சர் பண்ணாதீங்க. பாஸ். ஓகே, யோசிக்கிறது would be the right thing. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன ஏதாவது ஒன்று கேட்குறீங்கன்னா உடனே நான் வந்து ஏதோ வந்து அப்படின்ட்டு சொல்லாமல் இருக்கணும் தான் ட்ரை பண்ணுவேன். ஐ எம் ஸ்டில் ட்ரையிங் அந்த விஷயங்கள்லாம். பட் ஐ டேக் அ பாஸ். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத ஒரு செகண்ட் குவிக்காக என்னோட மைண்டில் ஓட்டிட்டு ஐ டாக் அபவுட் இட். அது வந்து இவ்வளோ பேசணுன்றதுலாம் அந்த அவசியமே கிடையாது. கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். எப்படி நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றது நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறீங்க, யார் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத பொறுத்து. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாதுல்ல. ஸோ பி மைண்ட்ஃபுல் ஆஃப் தட். பட் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு ஆரம்பிங்க. 6வது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் எஸ்பெஷலி ஃபார் சம்மன் லைக் மீ. இஃப் யூ ஆர் சம்மன் லைக் மீ, என்னன்னா டோன்ட் பி அன் ஓப்பன் புக். உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஓவர் ஷேரும் பண்ணவே பண்ணாதீங்க. எஸ்பெஷலி when it comes to personal life. கிரியேட் யுவர் ஓன் சர்க்கிள், ஓகேவா? அதுவும் நீங்கள் வந்து புதுசாக ஒரு பாண்ட் ஒன்று உருவாக்க போகிறீங்க, ஒரு லைனுக்குள்ளே வர போகிறீங்க அப்படின்னும்போது இந்த ட்ரஸ்ட் வர்த்தி சர்க்கிள்னு ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுக்கு 2 நாள்லேயே 3 நாள்லாம் உருவாக போகிறது கிடையாது. அது ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஓவர் ஷேர் பண்ணாதீங்க. பட் டாக் அபவுட் யுவர் பவுண்ட்ரிஸ். உங்களுக்கு பிடிக்காதது பிடிச்சது அதெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. உங்களுக்கு வேறு ஏதோ கமிட்மெண்ட் இருக்குது, ஆர் யூ
லைக் ஜென்ரலாக டோன்ட் வாண்ட் டு கோ, அவ்வளோதான். சிம்பிளாக வேண்டாம் அப்படின்னா சொல்லுங்க வேணாம் அப்படின்ட்டு. ஐ மேட் தட் மிஸ்டேக். என்னன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அப்போ வந்து புதுசாக இப்போ தான் நான் ரீசெண்டாகவே இந்த நோ சொல்கிறது பரவாயில்லன்னு வந்து கற்றுக்கிட்டதே ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தான். காலேஜ் போகும்போதெல்லாம் அதுவும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு வரும்போதெல்லாம் வந்து ஐயோ நம்ம இவங்க கூட போகலன்னா அவள் தான் நாளையிலேருந்து ஒழுங்காக பேச மாட்டாங்க, அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்ற பயத்திலே வந்து அவங்க எது சொன்னாலும் எனக்கு வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லனாலும், நான் வந்து சரி ஓகே பரவால்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்டின்ட்டு வருவேன். எனக்கு வந்து அன்கம்ஃபியா இருக்கிறது மெயினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ கோ பை பஸ். நான் வந்து பஸ் டைம் வந்து விட்டுட்டேன் அப்டின்னா, திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணணும். வெயில்ல வெயிட் பண்ணணும். அப்டி இல்லன்னா நான் ஷேர் ஆட்டோல கூட்டு போணும். ஷேர் ஆட்டோல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 15 வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய பர்சனல் பிரச்சனைகள். ஸோ அதெல்லாம் நான் வந்து கன்வின்ஸ் பண்ணிப்பேன். பரவால்ல, பரவால்ல. சம்டைம்ஸ் வந்து எனக்கே வந்து விருப்பம் இருக்காது தான். எதுக்கு இது டயர்டா இருக்கும், வீட்டுக்கு போலான்ட்டு இருக்கும். பட் இந்த பாண்ட் விட்டுறக்கூடாது அப்டின்ட்டு நான் வந்துட்டு சில இடத்துல நான் வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்பலாம் நெனச்சா இட்ஸ் ஓகே அப்டின்ட்டு வந்து விட்டுருக்கலாம் அப்டின்ட்டு இருந்தது. பட் ஒரு 18, 19, 20 வயசுல வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு விஷயத்துல கிளாரிட்டி கிடையாது. ஓகே. இது விட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டத்துல, பயத்திலே வந்துட்டு ஓகே நானும் ஐ வாண்ட் டூ பி அ பார்ட் ஆஃப் திஸ். எதையும் வந்து விட்டுறக்கூடாது, ஃபன் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு வந்து பண்ணியிருக்கேன். பட் நவ் செட்டிங் யர் பவுண்டரீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விச் கம்ஸ் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். நோ சொல்றத வந்து கத்துக்கணும். ஓகேவா? ஏதாவது ஒண்ணு பிடிக்கல, பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா நோ. இஃப் தே ஆர் யுவர் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து காரணமா சொல்லி வந்துட்டு ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஐ ட்ரூலி ஜென்யூன்லி பிலீவ் தட் இந்த ஜென்ரேஷன் வந்து தே ஆர் நாட் வெரி மச் திங்கிங் அபவுட் தீஸ் திங்ஸ்லாம். இல்ல இல்ல வந்து ஹேங் அவுட்டே பண்ண மாட்றா வேண்டாம் அப்படின்ட்டுலாம். ஐம் நாட் சேயிங் லைக் எவ்வளோ நீங்க கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா பண்றீங்கன்றது வந்து இட் மேட்டர்ஸ். ஃபைண்ட் தட் பேலன்ஸ். அண்ட் உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம், பிடிக்கலன்னா பிடிக்கல, அண்ட் இட்ஸ் ஓகே அப்படின்றது வந்து நீங்களும் மற்றவங்க கிட்ட இருந்தும் அக்செப்ட் பண்ணிக்கணும் when they say no. இது வந்து ஐ கைண்ட் ஆஃப் லேர்ன்ட் மை செல்ஃப். என்னன்னா நிறைய இடத்துல பார்த்தேன் யூ ஹாவ் டு லேர்ன் டு சே நோ. நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒன்று பிடிக்கல அது வேண்டாம்னா நோ சொல்லணும் அப்படின்றது. பட் எங்கேயுமே நான் பார்த்தம்போது நான் எனக்கு அதை கத்துக்கிட்ட போது நான் ஒரு இடத்துக்கு நோ சொல்றேன். அதே மாதிரி எனக்கு ஒரு நோ வந்ததுனாலும் அதை நான் வந்து அஃபெண்ட் ஆகாம பர்சனலா எடுத்துக்காம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. அது வந்து ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டு, அதாவது என்கிட்ட யாரோ ஒருத்தவங்க வந்து நான் ஏதோ ஒன்று கேட்டு நோன்னு சொல்லி அதை நான் பர்சனலா எடுத்து அதுக்காக கஷ்டப்பட்டு ஓவர் திங்க் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்றது கிடையாது. நான் ஒரு விஷயத்துக்கு வந்து நோ சொன்ன அந்த ஒரு செகண்ட் எனக்கு வந்து ஹிட் ஆச்சு. அதாவது நான் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி இருக்கேன். லைஃப்ல நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஒரு சினாரியோ நடந்தது என் லைஃப்ல. நான் வந்து அதுக்கு வந்து நோ சொன்னேன். அப்போ வந்து திருப்பி திருப்பி நான் எனக்கே வந்து குவெஸ்டின் பண்ணிக்கிட்டேன். நம்ம இப்போ நோ சொல்லிட்டோமே கரெக்ட்டா? ஏன்னா அதுவரைக்கும் நான் என் லைஃப் ஃபுல்லா வந்து நோ சொன்னது கிடையாது. பீப்பிள் ப்ளீஸர் மாதிரி தான். ஓகே அவங்க கேட்டுட்டாங்களே, பிடிக்கலனாலும் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் என்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் நோ சொன்னனோ, அதுலேருந்து ஐ காட் குவைட் கம்ஃபர்டபுள் டு சே நோ. எனக்கு வேண்டான்னா, இல்ல இல்ல செட் ஆகாது, வேண்டாம், நோ அப்படின்றது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னம்போது ஐ வாஸ் குவெஸ்டனிங் மை செல்ஃப். நான் வந்து நோ சொன்னது கரெக்ட்டா? தப்பா? சொல்லியிருந்திருக்க வேண்டாமா? அப்படின்ற மாதிரி நான் என்ன வந்து லைட்டா குவெஸ்டன் பண்ணிட்டேன். லைட்டா தான். ஓகே. பட் ஐ வாஸ் சோ ஷூர் எனக்கு அது வேண்டாம் அப்படின்றது. பட் தென் அகைன் எனக்கு நானே வந்து லெக்சர் பண்ணிக்கிட்டேன். இல்ல மோனா, யூ டிட்ன்ட் நீட் தட், யூ டிட்ன்ட் வாண்ட் தட். ஸோ அதனால நீ நோ சொல்லிட்ட. டோன்ட் பீட் யுவர் செல்ஃப் ஹார்ட். வேணான்னா வேணாம் தான் அப்படின்றது. அண்ட் அந்த ஒரு விஷயத்துக்காக, அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்காக நான் இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கே இத வந்து மறுபடியும் நல்லா உரைக்க சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீ ஒரு இடத்துக்கு நோ சொல்ற. உனக்கு நோ சொல்லும்போதே இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே மாரி உனக்கு நோ வரும்போதும் வந்து அன்கம்ஃபியா நீ ஃபீல் பண்ணுவ. ஆனா அந்த மாதிரி நீ பர்சனலா எடுத்துட்டு ஃபீல் ஆயிக்காத. இஃப் தே டோன்ட் வாண்ட் தட்ஸ் ஓகே. அண்ட் நீ கொஸ்டின் கேட்கறதையும் வந்து நிறுத்தாத. பிகாஸ் நம்ம ஒண்ணு நினைப்போம் இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. பட் மத்தவங்களுக்கு அது அப்படி இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கனாலும் உனக்கு ஓகேவா, ஓகே இல்லையா அப்படின்றத வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்ககிட்டயும் வந்து கேட்டு பழகுங்க. இதுல என்ன இருக்கு? நீ என் ஃப்ரெண்டு தானே, நான் சொன்னா செய்வ. அந்த ஆட்டிடியூட் எடுத்துட்டு போகாதீங்க. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனா இப்போ எனக்கு இருக்க அந்த புரிதலுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவாச்சும் நீங்க வந்துட்டு அது ஓகேவா? இஃப் யூ ஆர் ஓகே வித் இட் வி வில் கோ அஹெட் வித் தட். அப்படி இல்லன்னா நோ சொல்லிரு அப்படின்றத நீங்களும் மத்தவங்க கிட்ட கேட்டு பழகுங்க. அடுத்த பாயிண்ட் வந்துட்டு இட்ஸ் டோட்டலி ஃபார் யுவர் ஓன் சேக். ஓகே. இது லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. என்னன்னா, யூ ஆர் கோயிங் டு கியூரேட் யுவர் ஓன் மீ டைம். ஓகே. உங்களுக்கான மீன் டைம். இட்ஸ் நாட் சும்மா உட்காந்து நான் டிவி பார்க்குறேன் அதான் என்னுடைய மீன் டைம். பெட்ரூம்ல தனியா உட்காந்து ஃபோன் நோண்டுறேன், ரீல்ஸ் பார்க்குறேன் அதான் என்னுடைய மீன் டைம். நோ. லேர்ன் சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகேவா? அது எதா வேணா இருக்கலாம்.
புக்கு படிக்கலாம். புக்கு படிச்சு ஏதாவது நீங்க வந்து வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம். ஜென்ரலாவே சொல்லுவாங்க புக்கு படிக்கிறதே நல்லது அப்டின்ட்டு. நான் அந்த பிராக்டிஸ் ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால அத வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. நான் அத பத்தி உங்ககிட்ட வந்து நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அ எனக்கு வந்து இந்த க்ரூமிங் விஷயங்கள்லாம் வந்து நானா கத்துக்கிறது எனக்கு பிடிக்கும். அப்படிதான் ஆரம்பிச்சு இங்க நான் வந்து உட்கார்ந்துருக்கேனே. ஐப்ரோஸ் த்ரெட் பண்றது, ஃபேஷியல் பண்றது, பெடிக்யூர், மேனிக்யூர், மேக்கப் இந்த மாரி நானா வந்து ஏதாவது செஞ்சுக்கலாம், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டு அப்படி கத்துக்கிட்டு அ பண்ண விஷயங்கள் தான் வந்து இப்போ நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய ப்ரொஃபஷனாவே வச்சுட்டு. பட் அதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, என்னுடைய டைம்ல நான் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுல இதெல்லாம் தான் நான் என்னுடைய ஆக்டிவிட்டீஸா வந்து எடுத்துக்கிட்டேன். பட் இட் டசன்ட் ஹேவ் டு பி த சேம். ஓகே, நீங்க வந்துட்டு ஏதாவது தையல் கத்துக்கலாம். ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப இப்போ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? டிசைனிங் கத்துக்கலாம். ஏதோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன? இப்போ வந்து உங்களுக்கு எடிட்டிங் கத்துக்கலாம். இந்த கன்டென்ட் கிரியேஷன்ற ஒரு மேசிவான ஒரு விஷயம் இருக்கு. யூ கேன் லேர்ன் சோ மெனி திங்ஸ் அதுல. இந்த டைம்ல வந்து டூ சம்திங் தட் கீப்ஸ் யூ என்கேஜ்ட் அண்ட் பீஸ்ஃபுல் அட் த சேம் டைம். உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி வரும். உங்க மேலயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் வென் யூ லேர்ன் சம்திங் ஃபார் யுவர்செல்ஃப். ட்ரஸ்ட் மீ வென் ஐ சே திஸ். ஓகேவா? உங்க மேலயே உங்களுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் வரும். வாவ்! பரவாயில்லையே! அப்படின்ற மாதிரி. தட் யூ நீட். ஓகேவா? வெளியில இருந்து கூட வேலிடேஷன்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்கள வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும், லவ் பண்ணணும், வேலிடேட் பண்ணி நீ ஓகேவா தான் இருக்க அப்படின்றது உங்களுக்கு உங்க மேலயே கான்ஃபிடன்ஸ் வரணும். ஏன்னா, யூ ஹேவ் டு பி யுவர் ஓன் ஸ்ட்ரிக்ட் டீச்சர். சும்மா பொய்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஓகே நான் பண்ணிப்பேன், நான் போய்ப்பேன், வந்துப்பேன். நோ. யூ ஹேவ் டு பி ஸ்ட்ரிக்ட் வித் யுவர் செல்ஃப். அதுக்காக ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தி நீங்க வந்து உங்கள ரொம்ப வற்புறுத்திக்க கூடாது. ஓகேவா? ஃப்ரெண்ட்லியா இருங்க. போலீஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா வந்து என்ன தேவை, என்ன தேவையில்ல அப்படின்றத வந்துட்டு நீங்க உங்களுக்கு நீங்களே வந்து டீச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு வந்து இந்த செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் நான் சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது கத்துக்கும்போது, உங்களுக்கு உங்க மேலே தனி ரெஸ்பெக்ட் ஒண்ணு வரும். அது இட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அத நீங்க பண்ணும்போது, வாவ்! ஐ டிட் திஸ் அப்படின்றதுல வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டோப்பமைன் ஹிட் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் என்னோட ஆக்சுவல் 9த் பாயிண்ட்டுமே. அந்த டைம்ல யூ ஹேவ் டு லேர்ன் சம்திங். யூ ஹேவ் டு கியூரேட் டைம் உங்களுக்குன்னு. அண்ட் அடுத்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு நமக்காக வந்து புதுசா ஏதோ ஒண்ணு கத்துக்கிறோம் அப்படின்றது. யாருக்கு தெரியும்? அந்த மாரி நீங்க ஏதோ ஒண்ணு கத்துக்கிறது நாளைக்கு உங்களுக்கு காசு பார்க்கறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். வி டோன்ட் நோ. ஸோ yeah, it's time for you to learn something for yourself. 10th point is very, 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 very important. அது வந்து என்னன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் இந்த காலேஜ் லைஃப். ஆனா இதோட நான் ஏன் வந்து இத போடுறேன் அப்படின்றது வந்து சொல்றேன். என்னன்னா, ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது. ஐம் டெல்லிங் யூ தி அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீடம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பாருங்க. உங்க கையில உங்களுடைய காசுன்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த ஃப்ரீடம் வந்து வேற எதுவுமே உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்காது. அது வந்து எவ்வளோ கம்மியா இருந்தாலும் பரவால்ல. 10,000 ரூப்பீஸா இருந்தாலும் பரவால்ல. 5,000 ரூப்பீஸா இருந்தாலும் பரவால்ல. இப்ப யூ ஹேவ் மல்டிபிள் சோர்சஸ் டு டூ பார்ட் டைம். ஓகே. நீங்க வந்து ஏர்ன் பண்றதுக்கு, காலேஜ் படிக்கும்போதே ஏர்ன் பண்றதுக்கு, இல்ல காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நான் ஏன் இத இப்ப இங்க சொல்றேன்னா, அது ஒரு வெறியா வச்சுக்கோங்க. காலேஜ் இப்போ படிக்கிறோம். வேலைக்குன்னு ஒண்ணு கண்டிப்பா போயே ஆகணும். ஏர்ன் பண்ணியே ஆகணும் அப்படின்றது. ஓகே. உங்களுக்கு நல்ல வெல் டு டூ பேரண்ட்ஸ் இருக்காங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காராதீங்க. குட். அவங்களுடைய காசு நீங்க வந்துட்டு எடுத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்குன்னு ஒரு ₹5 இருக்கணும். நீங்க தான் சம்பாதிச்சீங்க அப்படின்றது இருக்கணும். அது இருந்ததுன்னா நான் சொல்றேன், யூ கெட் தட் பெஸ்ட் பூஸ்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் எனர்ஜி அண்ட் அந்த ஃபீலே வேற. நீங்க சம்பாதிச்சவங்க கிட்ட போய் கேளுங்க. உங்க வீட்ல அக்காவோ, விமன் முக்கியமா லேடீஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க. நீ ஏர்ன் பண்றியா? டு யூ ஃபீல் நைஸ் அபவுட் த மனி அப்படின்றது. ஓகேவா? நிறைய பேர் பிடிச்சு வேலை செய்றாங்க, பிடிக்காம வேலை செய்றாங்க. ஸோ பிடிக்காதவங்க கிட்ட வந்து என்ன போ அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா பிடிக்காமலேனா கூட வேற வழி இல்ல அப்படின்றதுக்காக வந்து செய்வாங்க. ஆனா அதையும் தாண்டி த பவர் தட் இட் கிவ்ஸ் அ வுமன் when she is financially independent is ஹியூமங்கஸ். யூ ஃபீல் குட். வெளியில நிறைய பேர் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு நல்லா வந்து ஓகே நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத வந்து வெளியில சொல்லக்கூடாதுன்னு வந்து நினைப்பாங்க. சொல்ல மாட்டாங்க. அது அப்படியே நம்ம வந்து பழகிட்டோம். ஜிங்ஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு. இப்போ நீங்க ஜென்யூனா போய் யார்ட்டையாவது வந்து கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேர் தான். இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் வந்து ஏர்ன் பண்றேன், எனக்கு வந்து காசுலாம் ஒழுங்கா தான் வருது அப்படின்றது வந்து ஓப்பனா வந்து சொல்றது வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ வரைக்கும் வந்து இந்த பஞ்சப்பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒண்ணு கேட்குறீங்கன்னா, என்னப்போ வருது. அதாவது கண்ல விடிஞ்சிடக்கூடாது, கண்ணு பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வேலைய செய்வாங்க. ஸோ
அந்த மாதிரி சர்க்கிள்ல இருக்கவங்க கிட்ட கேட்காம ஓப்பனா உங்ககிட்ட சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இல்லையா? முக்கியமா பெண்களுக்கு அப்படின்றத நீங்க வந்து கேளுங்க. தே வில் டெல் யூ. ஐ அம் டெல்லிங் யூ. அது ரொம்ப 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 நல்ல விஷயம். தேவையான ஒரு விஷயம். உங்களுக்கு நெறைய தைரியம் குடுக்கும். உங்களுக்கு நெறைய 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 எனர்ஜி குடுக்கும். நீங்க வந்து ஓகே நான் வந்து எது வந்தாலும் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு பூஸ்ட் ஒண்ணு குடுக்கும். ட்ரஸ்ட் மீ. ஸோ பி ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட். அண்ட் காலேஜ்ல நீங்க இப்ப இருக்கீங்க அப்படின்னா, திஸ் இஸ் த சைன் ஃபார் யூ டு டேக் திங்ஸ் சீரியஸ்லி அண்ட் கெட் பிளேஸ்ட் இன் த ஜாப். இல்ல என்ன உங்களுடைய பேஷனோ அத ஃபாலோ பண்ணுங்க. அத பைசாவாக்க பாருங்க. லாஸ்ட்டா போனஸ் பாயிண்ட் மாரி ஒண்ணு சொல்லிர்றேன். பி கான்ஃபிடென்ட் அண்ட் லவ் யுவர்செல்ஃப். ஓகே நீங்க உங்கள நேசிக்கும்போது வந்துட்டு உங்களுக்கே உங்கள ரொம்ப பிடிக்கும். உங்கள ரொம்ப பிடிக்கும்போது உங்கள சுத்தி இருக்க விஷயங்களும் உங்களுக்கு அழகா தெரியும். உங்களுக்கு எல்லாமே வந்து அழகா தெரியும்போது யூ ரேடியேட் ஹாப்பினஸ், குட் எனர்ஜி. உங்க சுத்தி இருக்கவங்களும் வந்து ஹாப்பியா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஸோ லவ் யுவர் செல்ஃப். லைஃப் ரொம்ப குட்டி. இருக்கிற குட்டி காலத்துல வந்து நம்ம ஜாலியா இருந்துட்டு போயிடலாம். சின்னோண்டு குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட வாவ் குல்ஃபி ஐஸ்கிரீம்னு சாப்பிடுங்க. ஓகே இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களையும் வந்துட்டு பாசிட்டிவான கார்னர்ஸ் வந்து தேடுங்க. அதுலேருந்து ஹாப்பினஸ் எடுக்க பாருங்க. லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஷார்ட். அது வந்து இருக்கிற போதே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். டோன்ட் ஓவர் திங்க். யூ காட் திஸ். ஓகே இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த இமோஜியை போயிட்டு எனக்கு வந்துட்டு காமெண்ட் பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். நோ யார் வந்தா? இப்ப நீ முதல்ல ரூம்ல இருந்து வெளில போ. 7-8 வருஷமா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்ப கூட யாராவது என் ரூம்ல வீடியோ எடுக்கும் போது வந்தா என்னால பேச முடியாது. ஹலோ டிஸ்டர்பன்ஸ். பீட்சா. You set my world on fire. You're my heart's desire. I just wanna